ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு சப்பாத்தி, பரோட்டா, ஏன் இட்லி, தோசை கூட சும்மா அட்டகாசமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இது அந்த காலை கழுவி எடுக்கிறது தான் நமக்கு ஒரே வேலை. வாங்க அதையும் ஈஸியாக எப்படி கழுவலான்னு பார்க்கலாம். இப்போது சைடில் அடுப்பில் கொஞ்சம் தண்ணி வச்சு சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஆட்டுக்காலை நம்ம தேவையான சைஸில் கட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சம் நல்ல சூடாக இருக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே மூடி போட்டு விட்டுடலாங்க. இந்த கால் அந்த சுடுதண்ணில் நல்லா ஊறி வருங்க. இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு கத்தியை வச்சு நான் செய்கிறது இந்த மாதிரி நல்லா சுரண்டி எடுத்திங்கன்னா அதில் இருக்கிற அந்த கருப்பு எக்ஸ்ட்ரா முடி ஏதாவது இருந்தால் கூட வந்துடுங்க. இந்த மாதிரி எல்லா காலையும் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா சுரண்டிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பெசரி ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. இப்போது 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நல்லா கழுவி எடுத்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த குக்கரில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் இல்லைன்னா 1/2 ஸ்பூன் கம்மியாகவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது மஞ்சத்தூள் போட்டு நம்ம வாஷ் பண்ணதுனால ரொம்ப தேவை கிடையாது. கொஞ்சமாக சேர்த்துட்டு குக்கரை மூடி 8லேருந்து 10 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது அது விசில் வர்ற அந்த கேப்பில் 1/2 மூடி தேங்காய், அதில் 1 ஸ்பூன் கசகசா ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 முந்திரி ஊற வச்சு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இது உங்களுடைய விருப்பம்தான். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தால் தான் நமக்கு நல்ல ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சரில் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஆட்டுக்காலும் நல்லா சூப்பராக வெந்து வந்துடுச்சு. நல்லா விசில் அடங்கினதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சம் பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி அதையும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சுருக்க ஆட்டுக்காலையும் சேர்த்துட்டு அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா கலந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கழுவி ஊற்றிடுங்க வேஸ்ட் பண்ணாமல். இப்போ இது நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொஞ்சம் கொதித்து வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு பெப்பர் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்துடுச்சு. இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதுங்க, சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிரும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாங்க. இது பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை கூட சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இது கால் நம்ம க்ளீன் பண்ணுறது மட்டும்தாங்க கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸையும் உங்களால் உடனே பார்க்க முடியுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.